இப்போ வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். பிற உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும். மனித உணவுகள்னா எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்டா நோய் வராது. அப்போ மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்டாலும் நோய் வரும். அப்படி இருக்கும்போது நாம் வந்து எது நோய் வருமோ அந்த உணவுகளை சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். நோயை வருவிக்கிற நோயை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. எது மனித உணவுன்னு நான் சொன்னனோ அதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மனித உணவுகளுக்குள்ளே நீங்கள் வந்து புதிய உணவு முறை இது வரைக்கும் நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலுன்னு சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. இது வந்து நோய்களை தருகிற உணவுகள். இது வரைக்கும் நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்ருப்பீங்க. இப்போ இதை ஃபுல்லாக நிறுத்தும்போது உங்களுக்கு புதிய உணவு முறை தெரிய வரணும். இன்னொரு உணவு முறை, இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது வரைக்கும் சாப்பிட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா இதை தவிர்த்து விட்டு வேறு என்ன உணவு சாப்பிட்றது? உங்களுக்கு அந்த கற்பனை திறன் வராது. உங்கள் மனசில் யோசனை வரணும். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்லாம்? ஏன்னா சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா, இதை சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ வேறு என்ன உணவுகளை தான் சாப்பிட்ணும்? அது நிறைய இருக்குது, ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது. ஆனால் அது நமது பார்வைக்கு வராது, நமது யோசனைக்கு வராது. எது? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இது வந்து நிறைய இருக்குது. ஆனால் அது நம்மளுடைய யோசனைக்கும் நம்மளுடைய விருப்பத்துக்குள்ளேயும் அது வராது. ஒரு கேரட்டை சாப்பிட்லாம், ஆனால் கேரட்டு சாப்பிடணும்னு நமக்கு தோணாது. அப்போது ஒரு வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணாது. அந்த மாதிரி தேங்காய் சாப்பிட்லாம், தேங்காயும் பழத்தையும் சேர்த்து கூட சாப்பிட்லாம். தேங்காய், வாழைப்பழம், தேங்காய், பெரிச்சம்பழம், இப்படி நம்ம நோய்களை தராத உணவுகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த நோய்களை தராத உணவுகளை நாம் சாப்பிட்ணும், அந்த ஆர்வம் வரணும் நமக்கு. அந்த நோய்களை தராத அந்த உணவுகள் இருக்குல்ல, அந்த மனித உணவு, அது நமது மனசுக்குள்ளே வரணும், மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும். இப்போ நம்ம மனசுக்குள்ளே இடம் பிடிச்ச உணவு எது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதுதான் தேன். இதுதான் நம்ம இப்போ மனசுக்குள்ளே இடம் பிடிச்ச உணவு. நமது மனதில் இப்போது இடம் பிடித்திருக்கிற இந்த உணவு நோயை தருவதாக இருக்கிறது. அப்போ இதை சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ இன்னொரு புதிய உணவு நம்ம மனசில் இடம் பிடிக்கணும். எதை சாப்பிட்டால் நோய் வராதோ அந்த உணவுகள், அதான் புதிய உணவுகள். அது நமது மனதில் இடம் பிடிக்க வேண்டும். அதான் அது நிறைய இருக்குது. ஆனால் அது நமது மனதில் இடம் பிடிக்க வேண்டும். நம்ம யோசனைக்கு அது வரணும். காலையில் இது சாப்பிட்லாம், காலையில் கொண்டக்கடலை சாப்பிட்லாம், காலையில் வேர்க்கடலை சாப்பிட்லாம், மத்தியானம் சாயந்தரமாக கொஞ்சம் பழம், வாழைப்பழமும் தேங்காயும் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம சிந்தனைக்குள்ளே அது வரணும். சிந்தனையில் இடம் பிடிக்கணும், நம்ம மனசில் இடம் பிடிக்கணும். இது வரைக்கும் நம்ம நிறைய உணவுகளை சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் நோய்களை தருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம விளக்கும்போது இப்போ புதிய உணவுகள் நம்ம மனசில் இடம் பிடிக்கணும். புதிய உணவுகளை நம்ம சிந்தனையில் இடம் பிடிக்க வைக்கணும். புதிய உணவுகளை நம்ம மனசுக்குள்ளே இடம் பிடிக்க வைக்கணும். அதன் மீது ஆர்வம் வரணும். அதை பற்றி சிந்திக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பழைய உணவுகள் இருக்குல்ல, நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல, அதை முற்றிலும் சாப்பிடவே கூடாது. அதை சாப்பிடாமல் நீ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கியோ அந்த அளவுக்கு தான் புதிய உணவுகள் உன் நினப்பில் இடம் பிடிக்கும். புதிய உணவுகள் எது? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். கீரைகள்னு பார்க்கும்போது நம்ம வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா, இப்படி மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் இப்படி நிறைய இருக்குது. அப்புறம் கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள், வெண்டைக்காய், அப்புறம் வந்து குடமிளகா, பெரிய மிளகா இருக்குமே, குண்டாக இருக்குமே, அந்த மிளகாவை பச்சையாகவே சாப்பிட்லாம். அப்படி நிறைய உணவு இருக்குது. தேங்காய், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் நோயை தராது. ஆனால் இந்த உணவுகள் நமது மனதில் இடம் பிடிக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே நம்ம மனசில் என்ன இருக்குது? இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நோய்களை தரும். இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் நோயை தரும். பால், தயிர், மோர், வெண்ணெய்லாம் நோய்களை தரக்கூடியது. அப்போ அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, உறுதியாக இருக்கணும். நோய்களை தருகிற அந்த உணவுகள் இருக்குல்ல, இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தால் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் இனிமேல் சாப்பிடவே கூடாதுன்னு நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கவனம் வந்து இந்த நோய்களை தராத இயற்கை உணவுகள், மனித உணவுகள் மீது உங்களுக்கு கவனம் திரும்பும். நீங்கள் வலுக்கட்டாயமாக விடாப்பிடியாக நீங்கள் இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடவே கூடாது. அதில் உறுதியாக இருக்கணும். அதில் கேட்டை எடுத்து சாத்திடணும். இந்த உணவுகளை சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு கேட்டை போட்டுடணும். போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா,
நீங்கள் வேறு வழியே இல்லாமல் புதிய உணவுக்கு நீங்கள் பழகுவீங்க. புதிய உணவுகள் உங்கள் மனதில் இடம் பிடிக்க தொடங்கும் படிப்படியாக தான். அப்போ வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க, தேங்காய் சாப்பிடுவீங்க, வாழைப்பழம் சாப்பிடுவீங்க, கொத்தமல்லி தழை சாப்பிடுவீங்க, இது கருவேப்பிலை சாப்பிடுவீங்க, அப்புறம் பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்க, வெண்டைக்காய், இந்த மாதிரி புதிய உணவுகள், கோஸு, இந்த மாதிரி புதிய உணவுகள் உங்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும். நீங்கள் தேர்வு செய்வீங்க. இனிமேல் அதான் இந்த உணவுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ நம்ம முடிவெடுத்தாச்சே. அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. அதனால் அந்த கேட்டை எடுத்து சாத்திட்டாங்க. அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை, அந்த கேட்டு திறக்கவே மாட்டாங்க இனிமேல். அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் புதிய உணவுகள் உங்கள் மனசில் படிப்படியாக தான் இடம் பிடிக்கும். அது அவ்வளோ ஈஸியாக நடக்குது. பழைய நோய்களை தருகிற அந்த பழைய உணவுகளை முற்றிலும் நீங்கள் சாப்பிட மறுத்து விட வேண்டும். மறுக்கும்போது உங்கள் மனசில் புதிய உணவுகள் இடம் பிடிக்கும். எது? பச்சை காய்கறிகள். என்ன சாப்பிட்றது அப்படின்னு புதிய உணவுகள்னு நம்ம என்னத்தை சாப்பிட முடியுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் மன உறுதியோட நோய்களை தருகிற உணவுகளை நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு நீங்கள் உறுதியாக இருந்தால் தான் புதிய உணவுகள் உங்கள் மனசுக்குள்ளே உள்ள நுழையும். நோய்களை தருகிற அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், மீன் இதை நான் சாப்பிடவே மாட்டேன்னு உறுதியாக இருந்தால் தான் புதிய உணவுகள் உங்கள் மனதுக்குள்ளே இடம்பெறும். புதிய உணவுகள் உங்கள் சிந்தனையில், நினப்பில் இடம்பெறும். நீங்கள் சிந்திப்பீங்க, புதிய உணவுகளை பற்றி சிந்திப்பீங்க. வேர்க்கடலை ஊற வச்சு சாப்பிட்லாம், முளைக்கட்டி சாப்பிட்லாம், கொண்டக்கடலை முளைக்கட்டி சாப்பிட்லாம், பட்டாணி பச்சை பட்டாணி ஊற வச்சு மறுநாள் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு கூட சாப்பிட்லாம். தேங்காவும் வாழைப்பழமும் இருந்தால் சாப்பிட்றலாம். காலை உணவாக தேங்காய் வாழைப்பழத்தை சாப்பிட்றலாம். கொஞ்சம் நைட்டு பசியாக இருக்குது, என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெண்டைக்காய் சாப்பிட்லாம். இப்படி புதிய உணவுகள் உங்கள் மனசுக்குள்ளே இடம்பெறும், உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும். பழைய உணவுகளை நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, பழைய உணவுகளை முற்றிலும் உண்பதை நிறுத்திவிட வேண்டும். விடாப்பிடியாக மன உறுதியோட பழைய உணவுகள் மேலே உங்களுக்கு ஒரு சபலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சோறு சாப்பிடாமல் உங்களால் இருக்கவே முடியலன்னா, அந்த நோய்களை தராத அந்த மனித உணவுகளாகிய அந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் அது உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறாது. அதை நீங்கள் உங்களால் சாப்பிடவே முடியாது. அதனால் பழைய உணவுகள், நோய்களை தருகிற அந்த பழைய உணவுகள் அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அது நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவு. அதை நீங்கள் விடாப்பிடியாக சாப்பிடாமல் உறுதியாக இருந்தால் தான் புதிய உணவுகள் உங்கள் மனதுக்குள்ளே வரும். புதிய உணவுகள் நீங்கள் உணவுகளாக உண்பதற்கு தேர்வு செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். சரி, காலையில் வெண்டைக்காய் சாப்பிட்லாம், கொஞ்சம் தேங்காய் சாப்பிட்லாம், கொண்டக்கடலை சாப்பிட்லாம், மாங்காய் சாப்பிட்லாம், மாம்பழம் சாப்பிட்லாம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அன்னாசி பழம், சாத்துக்குடி அப்படின்னு ஏராளமான உணவு இருக்குது. கிழங்கு, கடலைகள், வேர்க்கடலை, அந்த கடலை, இந்த கடலைன்னு ஏராளமான நோய்களை தராத உணவுகள் ஏராளமாக இருக்குது. அப்புறம் புதினா கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. கொத்தமல்லி தழைலாம் ஒரு ஒரு கட்டில் பாதி சாப்பிட்றலாம், வயிறு நிறைஞ்சிரும். இந்த மாதிரி புதிய உணவுகளை பற்றி நீங்கள் யோசிக்கணுன்னா பழைய உணவுகளை தடுத்து நிறுத்திடணும். உண்பதை நிறுத்திவிட வேண்டும். முற்றிலும் அந்த கேட்டை எடுத்து சாத்திடணும். அப்போ தான் புதிய வாசல் உங்களுக்கு திறக்கும். புதிய வாசலில் உங்கள் கவனம் செலுத்தப்படும். புதிய வாசலின் வழியாக புதிய உலகத்திற்குள் நுழைவீர்கள். புதிய உணவுகள், அதான் மனித உணவுகள், அதற்குள் நீங்கள் நுழைவீர்கள். நோய்களை தராது அந்த உணவு. அப்போ நீங்கள் புதிய உணவுகளுக்குள்ளே நுழையும் போது ஆரோக்கியத்துக்குள்ளே நுழையிறீங்க. நோய்களிலிருந்து வெளியேறி பழைய உணவுகள் எது? இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், பிரியாணி, தேன், முட்டை, பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. அதை நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்திட்டு புதிய உணவுகளுக்கு பழகும்போது நோய்களிலிருந்து வெளியேறி ஆரோக்கியம் எனும் புதிய உலகிற்குள் நுழைகிறீர்கள் என்று தான் அதன் பொருள். நோய் உலகத்திலிருந்து வெளியேறி ஆரோக்கியம் என்கிற அந்த புதிய உலகத்திற்கு, அந்த புதிய உணவுகளுக்கு நீங்கள் புதிய உணவுகளை சாப்பிட பழகும்போது, அந்த புதிய உணவு என்கிற புதிய உலகிற்குள் நுழையும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆரோக்கியங்கிற அந்த புதிய உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம்.